தஞ்சாவூர் தர்ஷினி டெஸ்ட்லேருந்து சுரேஷ் பாபு. இப்போ நமக்கு மேலே நடக்கிற ஒர்க் என்னன்னு கேட்டால் ஒரு வாட்டர் டேங்கோட ஸ்டாண்டு. இதுக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது வந்து 1.5 அப்போலோ பைப்பு, 1:1 ஸ்டிப்னர் இருக்கலாம். 1:1 அதோட சைஸ் வந்து 4x4 ஹைட் வந்து 6 அடி, மேலே தடுப்பு வந்து 1 அடி வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது அவங்க பார்ட்டி கேட்ட அவங்க ஸ்பாட்லேயே இருந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். கட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இப்போ 66 கிலோக்குள்ளே முடிஞ்சது இந்த ஒர்க். பரவாயில்ல, சிம்பிளாக தான் பைப்பு. இதே ஆங்கிளில் மாடியில் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுல போல்ட் நட்டு போடுற மாதிரி கூட செய்யலாம். இப்போ வந்து இது ஃப்ரேம் 4x4 சைஸ் ஃப்ரேம் போடுறோம். 1.5 பைப்பு இது ஃப்ரேம் போட்டுட்டு அந்த டாக் போடும்போது ஃப்ரேமில் வந்து சைடில் ஒரு டாக் போடலன்னா என்ன ஆகும்னா மேலே வெல்டிங் அடிக்கும்போது அந்த பைப்பு தகட்டெல்லாம் வரும். குறுக்கெல்லாம் 1 இன்ச் பைப்பு ஸ்டிப்னர் இருக்குது. 1 இன்ச் பைப்பு 5 இன்ச்சுக்கு ஒரு பைப்பு வரிசையாக அடிக்கிட்டு அடுத்த செட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைடில் டாக் போட்டால் தான் அந்த பைப்பு வந்து திருகல் தெரியாது. மட்டும் இந்த 5 இன்ச்சுக்கு 1 இன்ச் பைப்பு வரிசை அடிச்சிருக்கோம். அடிச்சுட்டு குறுக்க அந்த சைடு ஒரு 2 ஸ்டிப்னர் விட்டு மேலே ஒரு 1.5 அடிக்கு அந்த டேங்க் வைக்கிறப்ப நழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிப்னர் கேட்டிருக்காங்க. 6 அடி ஹைட்டுக்கு வெல்டிங் அடிச்சுட்டு மேலே பால்கனி மாதிரி அந்த ஒரு தடுப்பு இது போடுவோம். சும்மா ஒரு பைப்பு தான் கேட்டாங்க, அதை போட்டுருக்கோம். இதுதான் பேஸுங்கிறதுனால அந்த தட்டை மட்டும் ஃபுல் வெல்டிங் அடித்து கிரைண்டிங் பண்ணிட்டு தட்டை இல்லாமல் 2 சைடும் வெல்டிங் அடிச்சிடணும். அந்த பைப்பு கால் ஒற்ற இடம் மறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் வெல்டிங் அடிக்காமல் விட்டுருவாங்க. அந்த மாதிரி விடக்கூடாது. விட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து லைஃப் வர்றது கொஞ்சம் இதாக இருக்கும். ஃப்ரேமில் தகட்டல் இருக்கக்கூடாது. டேங்கில் தண்ணி நிற்கும் போது தேங்கோட வெயிட் இருக்கும்ல, அந்த தகட்டல் இருந்துச்சுன்னா டேங்க் சீக்கிரம் வீணாகும். மட்டம் கிளியராக வச்சு செய்யணும், செஞ்சிட்ருக்கோம். கிரைண்டிங் பண்ணிவிட்டு இப்போ மேலே வைக்கிற அந்த தடுப்பு 1.5 இன்ச்சுக்கு அதெல்லாம் 1 இன்ச்சு பைப் தான் போட்டிருக்கோம். ஃப்ரேமு 4x4 சைஸ் ஃப்ரேம் 1.5 கால் ஒரு 4 கால் மட்டும் 1.5 பைப். இப்போ வந்து மேலே வந்த தடுப்பு சுவர் இது போட்டுக்கிட்டு இருக்கப்பே 4 பக்கம் ஃபுல்லாக அடைச்சிருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க வந்து ஒரு சைடு ஏணி மாதிரி ஏறுறதுக்கு வேணும், டேங்க் க்ளீன் பண்ண, அதனால் ஒரு ஓப்பனும் விட்டு கேட்டாங்க. சரி, அதை திடீர்னு செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு வேலையும் இந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு திடீர்னு ஒரு மாற்றங்கள் தேவைப்படும். அவங்களுக்கு திடீர்னு சொல்கிறதையும் நம்ம செஞ்சு கொடுப்போம். அதுக்கு வந்து நம்ம வேலையில் தயாராக இருக்கணும். இப்போ அப்படியே சுற்றிலும் வைக்கிற மாதிரி வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு பைப்பு அப்படி ஏழு மாதிரி திருப்பிட்டு அந்த இடத்துல ஏணியில் ஏறி போகிறதுக்கு ஒரு பாதையை ரெடி பண்ணி போட்டு கொடுப்போம். அந்த பின்னாடி தெரிகிற ஓப்பனும் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணதுனால அந்த ஹாலே காற்றோட்டம் இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெல்டு மெஸ் வச்சு கொடுத்தோம். அந்த ஸ்பாட்லேயே அவங்க இடத்துல செஞ்சு கொடுத்தது. இப்போ அந்த ஓப்பன் விட்டு திருப்பத்தை பார்த்துக்கிட்ருக்கோம். இது ஆங்கிள்லேயும் செய்யலாம். ஆங்கிளில் போட்டால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். மாடல் வைக்கிறத ஏற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா போல்ட் நட் டைப்லேயும் செய்யலாம். அது கொஞ்சம் லேபர் கொஞ்சம் கூட வரும். இந்த அதை போட்டுட்டு அப்படியே கவுத்து போட்டுட்டு இது அப்படியே தலைகளை திருப்பி வரும். இப்போ வந்து நம்ம செட்டிங் பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்காக கவுத்து போட்டிருக்கோம். கவுத்து போட்டு இப்போ 4 கால் ஓட்டிட்டு அதுக்கு ஸ்டிப்னர் கொடுத்தோம்னா வேலை கால் ஓட்டிகிட்ருக்கோம்.
இந்த மேக்னெட் மூலம் போட்டால் நல்ல யூஸு தான். இல்லைன்னா சைடில் ஒருத்தவங்க அந்த பைப்பை பிடிச்சிக்கிட்டு டாக் போட்டோம்னா மூலத்தை அணைக்கும் போது கொஞ்சம் கூட குறைச்சா சாஞ்சிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது. இந்த மேலே ஸ்டிப்னர் போட்டு அதுவும் ஒன்றுக்கால் பைப்பு தான். சரி, ஒன்றுக்காலுங்க, சாரி, 1:1 ஸ்கொயர் டியூப். எல்லாமே ஸ்கொயர் டியூப் இருக்குது. போட்டோம். பட் இப்போ ஏணி போட்டுக்கிட்டுருக்கோம் சைடு. ஏணி ஓட்டிட்டோம்னா நிமித்தினோம்னா ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. ஏறத்தால கிட்டத்தட்ட ஒரு அரை நாளில் முடித்தோமா. அரை நாளில் வேலை முடிச்சாச்சு. காலையில் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். மதியானம் ஒரு 2-2:30க்கெல்லாம் வேலை முடிச்சு நம்ம முடிச்சு. இப்போ அடியது மேலே டேங்க்.